ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோகனாஸ் கிச்சன். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற ரெசிபி உருளைக்கிழங்கு பருப்பு சாதம். இது 6 மாதம் முடிஞ்ச குழந்தைக்கு நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு பருப்பு சாதத்தை நீங்கள் கொடுக்கறதுனால குழந்தையோட வெயிட் கெயின் நல்லாவே இருக்கும். ஸோ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் சாப்பாட்டு அரிசி சேர்த்துக்கலாம். அது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, அதாவது சிறுபருப்பு சேர்த்துக்கலாம். இந்த ரெண்டத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 3 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இதை எடுத்து நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட நான் ஒரு பாதி உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். கடைசியாக 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். வெயிட்டை சேர்த்துட்டு மிதமான சூட்டில் 2 விசில் விடலாம். இப்போ 2 விசில் வந்துடுச்சு, ப்ரெஷரும் ரிலீஸ் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அரிசி, பருப்பு, உருளைக்கிழங்கு 3மே நல்லா சேர்ந்து வெந்திருக்கு. உருளைக்கிழங்கு எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பாருங்கள். இப்படி தொட்ட உடனே மசியுது இல்லையா, இந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இது நல்லா ஆறட்டும். சாதம் நல்லா ஆறிடுச்சு. இதை இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இந்த சாதத்தை ஒரு 2 சுற்றுக்கு நம்ம அரைச்சிட்டு எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சிட்டு பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்முடைய சுவையான உருளைக்கிழங்கு பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு உங்களுக்கு குழந்தைக்கு கொடுங்க. குழந்தைக்கு ஃபுட்டு கொடுக்கும்போது எப்பவுமே கொஞ்சம் வார்மாக கொடுங்க, ரொம்ப சில்லுன்னு கொடுக்காதீங்க. மேபி ஒரு சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸை பார்க்க நம்முடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணாங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.